ஆஃப்கானி சிக்கன் எப்படி செய்ய போகிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்யும்போது நான் வெளிநாட்டில் இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நார்த் இண்டியன். எனக்கு அப்போ ஒன்றுமே சமைக்க தெரியாது நார்த் இண்டியன் ஸ்டைலில். நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது இந்த ஆஃப்கானி சிக்கன் தான். மிக்சியில் என்னென்ன போட்டு அரைச்சிக்கணுன்னா, எவ்வளோ பெரிய துண்டு, அதாவது நம்ம விரல் சைஸ்லேருந்து அந்த 2வது வரி இருக்கும்ல, அந்தளவுக்கு 2 இன்ச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 8 பல் எடுத்துக்கோங்க. 8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் சின்ன பசங்க சாப்பிட்றதுனால நான் 2 மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் காரமாக சேர்ப்பீங்க அப்படின்னா 3லேருந்து 4 மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, புதினா இது போட்டால் கொஞ்சம் இதில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனும் சேர்த்துக்கோங்க அரைக்கிறதுக்காக. இதுதான் நமக்கு மசாலா. நம்ம வந்து சிக்கனில் தடவி வைக்க போகிறோம். நான் சிக்கன் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 900 கிராம்ஸ் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். நான் 3 பீஸாக எடுத்திருக்கேன். இதனால் நான் ஐஸிலிருந்து இப்போ சில் அவுட் பண்ணிக்கிட்டேன், அதாவது தா அவுட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதை நம்ம அந்த மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்காக நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன். அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நீங்கள் சின்ன பீஸாக எடுத்திங்கன்னா அதுவுமே இதே மாதிரி தான் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சின்ன பீஸ் எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும்னு நினைக்க வேண்டாம். என்ன பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணலாம் பாருங்கள். நான் காமிக்கிறேன்ல, இதில் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா கீறி விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா மசாலா இறங்கும். இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம்ல, ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறமா க்ரீன் சில்லி, ஆனியன், அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை போட்டு நீங்கள் அதில் தடவிடுங்க சிக்கனில். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி டக்குன்னு குருமா மாதிரியோ இல்லை சின்னதாக 2 வெஜிடபிள் போட்டு நம்ம சப்ஜி பண்ணுற மாதிரியோ இருக்காது. ஒன்றுக்கும் ரொம்ப ப்ராசஸிங் டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஸோ நம்ம ஸ்லோவாக தான் பண்ண முடியும் இதில் எல்லாமே. நான் இதில் ஆட் பண்ணுற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/4 கிலோ பேக்கெட் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒரு 10 கிராம் மட்டும் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். இல்லை உங்களுக்கு ரொம்ப கிரேவி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் கிரேவி அதிகமாக கிடைக்கும் நமக்கு. புளிக்காமல் இருக்கிற ஃப்ரெஷ் தயிர் வேணும். நேற்று நீங்கள் கடையில் வாங்கின தயிரோ இல்லை முந்தானத்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற தயிரோ யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக இதுக்குன்னு தயிர் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட ரெசிபி ரொம்பவே நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். ரொம்ப புளிப்பாக இல்லாமல் சட்டிலாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஆஃப்கானி சிக்கனே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பழைய தயிர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ் தயிர் தான் யூஸ் பண்ணணும். நான் இதில் அமுல் ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். ஒரு பேக்கெட் அமுல் க்ரீம் வந்து ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன். ஏன்னா அப்போ தான் இதுக்கு நான் யூஸ் பண்ண 900 கிராம்ஸ் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் 700 கிராம் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த 1 பேக்கெட் ஃபுல்லாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு போட்டுருங்க. அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும்னு. நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிற மசாலா வந்து கறி மசாலான்னு சொல்லுவோம். நீங்கள் கரம் மசாலாலாம் ஆட் பண்ணாதீங்க. கறி மசாலா 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி நான் இப்போ போட்டேன்னா அந்த அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வேறு இன்னொன்று போட போகிறோம். அது வந்துட்டு சிக்கன் மசாலா பவுடர். அதுவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. சிக்கன் மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சூடாக இருக்கிற ஒரு சார்கோலில் ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு பவுலில் வச்சு அதை மிக்ஸ் பண்ணியிருக்கிற உள்ளே இருக்கிற பவுல்லையும் வச்சுட்டு நல்லா மூடிடுங்க. அதுக்குள்ளே 2 ஸ்பூன் நெய் வந்து அந்த சார்கோல் மேலே ஊற்றுனீங்கன்னா புகை வரும். அந்த ஸ்மோக்கில் அது இருக்கணும் கண்டிப்பாக. இதில் வந்துட்டு ஒரு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்துட்டு 3/4 பாகத்தை விட்டுருங்க. 1/4 பாகம் லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆட் பண்ணாமல் இருந்தால் கூட ஓகே தான். ஃபைனலாக உங்களுக்கு புளிப்பு தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆட் பண்ணாமல் கூட இருங்க. எனக்கு இந்த இடத்துல தெரியும் எவ்வளோ ஆட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, நீங்கள் லெமன் ஆட் பண்ணாதீங்க. இப்போது அந்த சிக்கனில் உள்ள அந்த க்ரீமெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த சிக்கனை மட்டும் இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பட்டர் வந்து ஒரு 22 கிராம் போட்டிருக்கேன் நான் இதில். 22 கிராமும் அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு அந்த மசாலாவை பாயில் பண்ணுறதுக்கு. சிக்கன் தனியாக வெந்துட்டுருக்கு. மசாலா பாயில் பண்ணுறதுக்காக தான் இந்த பட்டரும்
இது கூட என்னென்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு இலாச்சி எடுத்துக்கோங்க, ஏலக்காய் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் போடணும். ரொம்ப போட்டால் மசாலா ரொம்ப தூக்கலாக இருக்கும். அந்த மாதிரி போடாதீங்க. இது மட்டும் போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அந்த க்ரீம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபுல்லான க்ரீம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா சிக்கன் இப்போ தானே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அந்த க்ரீமை இதில் ஆட் பண்ணணும். நான் இதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத காமிக்கேன். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப டார்க்காக ஃப்ரை பண்ணிடாதீங்க, அது கிறிஸ்பி ஆகிடும். இந்த ஆஃப்கானி சிக்கனுக்கு சிக்கன் சாஃப்டாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை ஆனால் போதும். உள்ளெல்லாம் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி நல்லா கீறி விட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை லைட்டாக திறந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் வெந்துருச்சா வேகலையான்னு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னோடய 3 சிக்கனுமே நல்லாவே வெந்துருச்சு, ஜூஸியாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த க்ரீமையெல்லாம் அதுக்குள்ளே அந்த 3 சிக்கனையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடணும். இங்கே இதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸே 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும் சாலிடாக. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் தான் இந்த க்ரீமில் உள்ள எல்லாமே கீழே கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிக்கும். கிண்டி விட்டு தான் நம்ம வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வரணும். இது வந்து மேலானிக்கு உள்ள அந்த ரிமைனிங் நம்ம சிக்கன் பொரிச்சோம் இல்லையா, அந்த ஆயில் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பிரிஞ்சு வர வரைக்குமே ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அந்த சிக்கனை பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் எடுத்து விடணும் அந்த சிக்கனை, கீழே உள்ள க்ரீமெல்லாம். அப்புறம் மூடி வைக்கணும். அப்புறம் எடுத்துகிட்டு கிண்டி பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் தான் கடைசி 20 மினிட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ தான் இது நல்லாவே இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. இந்த ஆஃப்கானி சிக்கன் செஞ்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். நான் கீழே வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலான இன்க்ரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் எனக்கு இதோட வீட்டில் என்ன சொன்னாங்கங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்லணும் எல்லோரும். இந்த மாதிரி கடைசியில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். மொத்தமாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மேலே சும்மா மல்லி இலை மட்டும் கார்னிஷ் பண்ணிவிட்டு, இது வந்து பரோட்டா, ரொட்டி, சப்பாத்தி, ரொமாலி ரொட்டின்னு எல்லாத்து கூடயுமே நல்லாயிருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த வெறும் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என் பையன்கிட்டையும் ஹஸ்பண்ட்கிட்டையும் சாப்பிடும்போது கேட்டேன் எப்படி இருக்குன்னு. என் ஹஸ்பண்ட் இதை அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க, நான் செய்யவே மாட்டேன். ஏன்னா ப்ராசஸ் ரொம்ப லாங்குன்னு. இப்போ தான் செஞ்சு கொடுத்தேன். 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் சின்ன பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ஆனால் சின்ன பசங்களுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க. ஏன்னா இது நைட் டைமில் நிறைய க்ரீம், பட்டர், அப்புறமா தயிர்னு நிறைய ஹெவி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு சிக்கனை கொடுங்க, ப்ளஸ் அந்த கிரேவி மட்டும் சின்ன பசங்களுக்கு கொடுக்க வேணாம். நம்மளுமே சாப்பிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெவி இல்லையா, அதனால் நான் சொல்கிறேன். இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.